இந்த பாடசாலைக்கு நான் அதிபராக 2006 நவம்பர் 20 வந்தேன். அப்பொழுது இந்த பாடசாலை ஒரு நிரந்தர கட்டடம் இல்லாமல் தற்காலிக கொட்டில்களில் இருந்தது. 2007 ஆண்டு இந்த எக்ஸாமினர் ஃபாரூக்குட அந்த சொந்த காணிக்குள்ளே தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு இல்லை யுனிசெஃப்ட ஆதரவு தான் இந்த பாடசாலை கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டது. 2010 ஆண்டு இந்த கட்டடம் முழுமை பெற்று 2010 ஜனவரி 2 மீண்டும் பாடசாலை இங்கே மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிரதம விருந்தினராக நாங்கள் அழைத்தது பாடசாலையின் பழைய மாணவியும் இலங்கையின் முதலாவது முஸ்லீம் சட்டத்தரணியுமான மைமுனா அகமது அவர்களே, அப்பொழுது இருந்த எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் நிசாந்த் சார் அவர்களும் இருந்தார்கள். அதோடு எங்களுடைய பாடசாலையின் இணைய நலன் விரும்பிகளும் வருகிறார்கள். அன்று அந்த பாடசாலையை திறப்பதற்காக நாங்கள் ஒரு கந்தூரி வைபவம் ஆரம்பித்திருந்தோம். அதற்கு முழு அனுசரணையாக எங்களுடைய ரிசி இன்ஜினியர் அவர்கள் உதவி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து 2012 ஆண்டு இந்த பாடசாலையின் வைர விழாவை நினைவுறுத்தி பல நிகழ்வுகளை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கின்றோம். இதுவரையில் இந்த பாடசாலையில் ஏறக்குறைய 15 அதிபர்கள் கடமையாற்றியிருக்கின்றார்கள். மர்ஹூம் ஏசிஎம் இப்ராஹிம் சார் அவர்கள் இந்த பாடசாலையில் 3 தரம் அதிபராக கடமையாற்றியிருக்கின்றார்கள். அவரே இந்த பாடசாலையின் ஃபவுண்டர் அதிபராகவும் இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவராகவும் இருந்தார். அவருக்கு உதவியாக என்னுடைய செல்லமாலைக்கு வந்த தோம்பூர் மஜீத் அவர்கள் 2 பேருமே இந்த பாடசாலையினுடைய காணி உரிமையை எடுப்பதற்காக மட்டக்களப்பு காணி கச்சேரிக்கு ஒரு வருடமாக அலைந்து ஒரு வருடத்தின் பிற்பாடு இந்த பாடசாலையை ஆரம்பித்தார் கூறப்படுகின்றது. 1951 ஆண்டு அல் ஜலால் வித்தியாலயமும் மலர் சம்ஸ் வித்தியாலயமும் ஆரம்பிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றாலும் இந்த காணி பிரச்சனையின் காரணமாக அல் ஜலாலை விட ஒரு வருடம் பிந்தியே மலர் சம்ஸ் ஆரம்பிப்பதற்கான அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. இதுக்கு எம்எஸ் காரியப்பர் அவர்கள் உதவி செய்ததாக உடைய வரலாற்று குறிப்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இந்த பாடசாலை 2009 ஆண்டு நடைபெற்ற ஏஜிஎம் பெற்றார்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு ஏற்ப இந்த பாடசாலை ஒரு பெண் பாடசாலையாக மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானத்துக்கு ஏற்ப இன்று இந்த பாடசாலை ஒரு மகளிர் பாடசாலையாக காட்சி தருகின்றது. இதில் ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதன் கடந்த காலம் 1800க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வியற்ற ஒரு சம்பவம் இருக்கின்றது. இங்கே படித்த பல மாணவர்கள் இலங்கையின் பல உயர் தொழில் ரீதியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சுங்க இலாகா அதிகாரிகள் போன்ற வங்கியாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என்று இலங்கையின் பல வகைப்பட்ட துறைகளிலும் பலர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலை இந்த பிரதான வீதியில் அமைந்ததையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த சாய்ந்த மருதின் ஒரு முதிசமாகும். சாய்ந்த அம்பாறையிலிருந்து வருகின்ற போதும் சாய்ந்த மருதின் ஒரு முக வெற்றிலையாக இந்த பாடசாலை அமைந்ததையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கு உதவி செய்த சகலரையும் நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். இந்த பாடசாலையுடைய சரித்திரத்தை எங்களுடைய ஊரின் முதுபெரும் கல்வியாளராக அதிபராக இருக்கின்ற எம்சிஎம் ஹமீத் சார் அவர்கள் இதை கூறுகின்றார்கள். இந்த வகையில் நாங்கள் அவரை வரவேற்கின்றோம். எதிரே வருகின்ற ஜூன் இந்த மாதம் 18ஆம் தேதி இப்பொழுது கடமையாற்றிய இந்த பாடசாலையின் கடமையாற்றிய சகல அதிபர்களையும் கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதில் இப்பொழுது 4 பேர் உயிரோடு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த 4 பேரும் எங்களுடைய பாடசாலையின் ஆரம்ப அதிபர் மர்ஹூம் ஏசிஎம் இப்ராஹிம் சார் அவர்கள்,
அய்யூப் சார் அவர்கள், அகமது லபஸ் சார் அவர்கள், ரஹீம் சார் அவர்கள், இந்த 4 பேரும் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மற்ற அதிபர்கள் அனைவரும் உயிரோடு இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை அழைத்து இந்த 18ஆம் தேதி அவருடைய கௌரவிக்கின்ற நிகழ்வு மாத்திரமல்ல, இந்த சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருக்கின்ற கல்விக்கு பணியாற்றிய சகல ஓய்வெற்ற ஆசிரியர்களையும் அதிபர்களையும் இப்பொழுது அதிபர்களாக இருக்கின்ற சாய்ந்தமருது கோட்ட பாடசாலை ஆசிரியர்கள், கல்விக்குடி அதிபர்கள் அனைவரையும் நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். அதேபோல் பழைய வலய கல்வி பணிப்பாளர்களாக இருந்த CHOக்களாகவும் வலய கல்வி பணிப்பாளராக இருந்த 8 வலய கல்வி பணிப்பாளர்களையும் இந்த நிகழ்வில் அழைத்து அவர்களை கௌரவிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு அனைத்துக்கும் முழு அனுசரணையாளராக நம்முடைய பொறியியலாளர் புரவலர் கலாநிதி ரிஸ்வி அவர்கள் இதுக்குரிய முழு அனுசரணையும் எங்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.